போன வருஷம் எங்கள் அம்மா ரொம்ப டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு 2 மாதம் நடக்க முடியாமல் இருந்துச்சு. 2 மாதம் சாப்பிட முடியாமல் இருந்துச்சு. 2 மாதம் எங்கள் அம்மா சரியாக சாப்பிடலை, 2 மாதம் நடக்கலை. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 40% தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அந்த அணுக்கள் ரொம்ப டெங்குடைய பாதிப்பு தான் அதிகமாயிட்டு கணையம் செயலிழக்க போகுதுன்ட்டாங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றி திருநெல்வேலிக்கு அனுப்பணுன்ட்டாங்க. அந்த திருநெல்வேலி ஆம்புலன்ஸில் ஏற்றிருக்கிறேன். நான் வீட்டுக்கு வர வர பார்த்துட்டு அழுதுகிட்டே தான் வந்தேன், எங்கள் அக்காவை கூட அனுப்பிட்டு. அப்போ நான் வீட்டில் என்ன ஜெபிச்சேன் அப்படின்னா, எங்கள் அம்மா எப்படி நான் ஆட்டோவில் ஏற்றி உயிரோட கூட்டிகிட்டு போனோன்னா அதே மாதிரி நான் வீட்டுக்கு உயிரோட கூட்டிகிட்டு வரணும்னு ஜெபிச்சேன். ஆனால் என்னுடைய தேவன் அற்புத சுகத்தை கொடுத்து இன்னைக்கு எங்கள் அம்மா கழுமலையில் தான் இருந்தது, இந்த இப்போ உட்கார்ந்துருக்கு. இந்த வயதான காலத்திலேயே கர்த்தர் சுகத்தை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. நான் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேர் வயதானவர்கள் பலவீனப்படும் பொழுது எத்தனையோ பேர்கள் என்ன பண்ணுறாங்க, இறந்துடுறாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம மனுஷங்க நேரம் எப்படி பாடுபட்டுருக்கோம். நம்ம தேவனை நம்பும் பொழுது அவர் நமக்கு திரும்ப செய்கிறார், தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.